மலேசிய இந்திய உறவுகள் தற்போது வரலாற்று உச்சத்தில் இருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசியா வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான நிகழ்வில் உரையாற்றிய அன்வார், மோடி தனது நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டதோடு தலைவர்களின் தனிப்பட்ட நட்பு இரு நாடுகளுக்கும் நடைமுறை முன்னேற்றமாக மாறி வருவதாக கூறினார். மலேசிய இந்திய வர்த்தகம் கடந்த ஆண்டு சுமார் 19 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் தொழிலாளர் தெரிவிப்பு போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவடைந்து வருகிறது. பொருளாதாரத்தை தாண்டி சுற்றுலாவும் வளர்ச்சி அடைகிறது. இந்திய பிரஜைகள் மலேசியாவுக்கு வரும் முக்கிய சுற்றுப்பயணிகளில் ஒன்றாக உள்ளனர். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இந்திய சுற்றுப்பயணிகள் மலேசியாவின் கலாச்சாரம், உணவு மற்றும் இயற்கை அழகை அனுபவிக்க வருகிறார்கள். இப்படி உறவுகள் வலுப்பெறுவதால் பயண வசதிகள் எளிதாகி சுற்றுலா வருமானம் உயரும் என்றும் மக்களுக்குமான தொடர்புகள் மேலும் செழிக்கும் என்றும் அன்வார் குறிப்பிட்டார். ஸ்ரீகம்பாங்கானில் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற ஸ்லாமாடத்தங் மோடிஜி எனும் நிகழ்வில் பேசிய போது அன்வார் அவ்வாறு கூறினார். மோடியின் 2 நாள் மலேசிய பயணம் வெறும் சம்பிரதாயமாக இல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது. தலைவர்களின் நட்பும் மக்களின் இணைப்பும் வலுப்பெறும் நிலையில் மலேசிய இந்திய உறவுகள் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திலும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சைபர்ஜியா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. இந்தியாவின் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அல்லது UPI எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை விரைவில் மலேசிய சந்தையில் அறிமுகமாகும். 2 நாள் அலுவல் பயணமாக கோலாலம்பூர் வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதனை அறிவித்துள்ளார். இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் UPI நிகழ்நேர பண பரிமாற்ற தொழில்நுட்பமாகும். இது ஒரே கைபேசி செயலி மூலம் பல வங்கி கணக்குகளை இணைத்து உடனடியாக பணம் அனுப்பவும், பெறவும், கட்டணம் செலுத்தவும் உதவுகிறது. இது பாதுகாப்பான, விரைவான, ரொக்கமில்லா பரிவர்த்தனைகளுக்கான முக்கிய கருவியாக உள்ளது. இந்த நிலையில் மலேசியாவில் இந்த UPI முறை அறிமுகம் காண்பது இந்திய மலேசிய நிதி ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயமாக அமையும் என மோடி குறிப்பிட்டார். இதனால் இந்திய வம்சாவளியினர், சுற்றுலா பயணிகள் மற்றும் இரு நாடுகளிலும் வியாபாரம் செய்பவர்கள் அதிகம் பயனடைவார்கள் என்றார் அவர். இந்த முயற்சி மலேசியாவின் டுவிட் நவ் போன்ற உள்ளூர் தளங்களுடன் இணைந்து எல்லை கடந்த பரிவர்த்தனைகளை மேலும் எளிதாக்கும். UPIயின் விரிவாக்கம் இந்தியாவின் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப ஆற்றலை வெளிப்படுத்தும் அதேவேளை மலேசியாவுக்கு புத்தாக்க பலனையும் கட்டண முறையில் உள்ளூர் பயணிட்டாளர்களுக்கு கூடுதல் தேர்வுகளையும் வழங்குவதாகவும் மோடி தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மலேசியாவில் இயங்கி வருவதோடு ஆயிரக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்திய மலேசிய வியூக பங்காளித்துவம் இம்பேக்ட், அதாவது மேம்பட்ட கூட்டு உருமாற்றத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இந்தியாவின் வெற்றி மலேசியாவின் வெற்றியாகும், மலேசியாவின் வெற்றி ஆசியாவின் வெற்றியாகும் என்றார் அவர். மலேசிய பயணத்தின் முதல் அங்கமாக கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றுகையில் பிரதமர் மோடி அவ்வாறு கூறினார். ஸ்லாமாட் டாத்தாங் மோடிஜி எனும் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், 2 நாட்டு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மோடியை வரவேற்கும் வகையில் 800க்கும் மேற்பட்ட நடன மணிகள் இணைந்து ஸ்வாகதம் நடனத்தை வழங்கி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. 2 நாட்டு கலாச்சார அம்சங்களோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மோடி, அன்வார் மேடையில் ஆற தழுவி தங்களின் நட்பை பறைசாற்றினர். மோடி பயணத்தின் 2ஆம் நாளான இன்று இருதரப்பு அதிகாரப்பூர்வ சந்திப்புகளும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவிருக்கின்றன. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம்
புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசே தமிழ் என 2 நாள் பயணமாக மலேசியா வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்தான் இந்தியாவை உலகுடன் இணைக்கும் பாலமாக விளங்குகிறது. தமிழ் இலக்கியம் எல்லையில்லாதது. தமிழ் கலாச்சாரம் உலகளாவிய ஒன்று. தமிழ் இலக்கியம் அழியா புகழ் கொண்டது என கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய போது தமிழ் மொழியின் பெருமையை அவர் வானளாவ புகழ்ந்தார். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. In the same way, Tamil people have also served humanity with their talents. அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்தில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மலேசியாவில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைக்கப் போகிறோம் என 10,000க்கும் மேற்பட்ட கூட்டத்தினரின் பெரும் கைத்தட்டலுக்கு மத்தியில் மோடி அறிவித்தார். இவ்வேளையில் இந்தியாவில் மேற்கல்வி பயில விரும்பும் மலேசிய மாணவர்களுக்கு புதிய கல்வி உபகாரச் சம்பள வாய்ப்புகளையும் மோடி அறிவித்தார். திருவள்ளுவர் உபகாரச் சம்பளம் எனும் பெயரில் அது வழங்கப்படும் என்றார் அவர். மலேசியாவில் 2.9 மில்லியன் இந்திய வம்சாவளியினர் உள்ளனர். இது உலகின் 2வது பெரிய இந்திய வம்சாவளி சமூகமாகும் என குறிப்பிட்ட மோடி, கடந்த வாரம் களை கட்டிய பத்துமலை தைப்பூசம் தமிழகத்தின் பழனி மலையை ஞாபகப்படுத்தும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது கண்டு வியந்ததாக கூறினார். பேராக் பாகண்டத்தோவில் தெலுங்கு சமூகத்தினர் மத்தியில் பிரபலமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலயத்தின் கலாச்சார விழா, சீக்கியர்களின் கர்பா நடனம் உள்ளிட்டவை பற்றியும் அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்குவது பெருமிதம் அளிப்பதாக அண்மையில் தனது மன் கி பாத் பாட்காஸ்ட் வாயிலாக 140 கோடி இந்திய மக்களிடம் பகிர்ந்து கொண்டதையும் மோடி நினைவு கூர்ந்தார். மலேசிய தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சமூகத்திற்கு சேவை செய்து வருகின்றனர். அதேபோல் இந்தியாவிலும் துணை அதிபர் ராதாகிருஷ்ணன், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்ற தமிழர்கள் மிக முக்கிய பொறுப்புகளில் உள்ளதை மோடி குறிப்பிட்டார். இந்தியா மலேசியா இடையே ஆழமான கலாச்சார நட்பும் உறவும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் அதனை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மோடி தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி மலேசியாவுக்கு மேற்கொள்ளும் 3வது பயணம் இதுவாகும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு போலீசாரின் தடையையும் மீறி கோலாலம்பூர் சோகோவில் திரண்டதற்காக ஏற்பாட்டாளர் ஜம்ரி வினோத் கைதான நிலையில் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமியும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அதனை உறுதிப்படுத்தினார். எனினும் எதற்காக அவர் கைதானார் என்ற தகவல் இல்லை. பாதுகாப்பு காரணங்களால் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் அங்கு திட்டமிட்டபடி கூடுவோம் என சூளுரைத்த ஜம்ரி பேரணிக்கு முன்பே கைதானார். அவரோடு அரசு சார்பற்ற அமைப்பினர், அரசியல் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் கைது செய்யப்பட்டனர்.
சுமார் 200 போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் உத்தரவை மீறிய ஒருவரும் தனியாக கைது செய்யப்பட்டார். சிறிய சலசலப்பு ஏற்பட்டாலும் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. இதனிடையே உரிமை கட்சியின் ஸ்லாங்கூர் பிரதிநிதிகளான செகு சேகர் எனப்படும் குணசேகரன், சாய் சரவணா ஆகியோர் டாங்வாங்கி போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக அக்கட்சியின் செயலாளர் சதீஷ் முனியாண்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதற்காக அவர்கள் கைதானார்கள் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இது தேவையற்றது என சதீஷ் கூறினார். ஒருவேளை சோகோ பேரணி தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி பார்த்தாலும் நேற்று நடைபெற்ற எந்த ஒரு சம்பவத்திற்கும் அவர்களுக்கு தொடர்பில்லை. இந்து கோயில் பணிப்படை இன்று ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிட்டிருந்த பேரணியும் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. ஆக எந்த ஒரு சட்ட மீறலும் செய்யாத நிலையிலும் செகு சேகர், சாய் சரவணா இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதை உரிமை கண்டிப்பதாக சதீஷ் சொன்னார். ஜம்ரி உள்ளிட்டோரின் நேற்றைய கைது நடவடிக்கை குறித்து போலீஸ் இன்னும் அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை. இன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் செய்தியாளர் சந்திப்பையோ அல்லது முழு அறிக்கையையோ வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜோஹர் ஸ்கூடாய் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா 3 நாள் வைபவமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. வெள்ளி, சனிக்கிழமைகளில் நூற்றுக்கணக்கானோர் பால்குடம் ஏந்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். தைப்பூச திருநாளன்று அதிகாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தி வந்ததோடு காலை 9 மணி முதல் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தமன் ஸ்ரீ ஸ்கூடாய் முத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். ஜோஹர் மாநிலத்தின் முக்கிய முருகன் ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் அரசியல் மற்றும் சமூக பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். அவ்வகையில் ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில மாய்கா தலைவருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, இஸ்காண்டார் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நிதித்துறை துணை அமைச்சருமான லியூ சின்தாங், சுல்தானா ருஹாயா அறக்கட்டளையின் தலைவர் டத்தோ ஆர் சுகுமாரன், ஜோஹர் போலீஸ் ஆணையர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாத் உள்ளிட்டோருக்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சிங்கப்பூரிலிருந்தும் ஏராளமான சுற்றுப்பயணிகள் வருகை தந்தனர். சுமார் 20,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதோடு இரவில் ஸ்கூடாய் நகரை சுற்றி நடைபெற்ற ரத ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று இவ்விழாவை சிறப்பித்ததாக ஆலய தலைவர் டத்தோ கே.எஸ். பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. மும்பை புறநகர் ரயிலில் நிகழ்ந்த கல்வீச்சு சம்பவம் ஒரு பாவமும் அறியாத 28 வயது பயணிக்கு வாழ்நாள் முழுவதும் பார்வை இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு அந்தேரி தாதார் அதிவேக ரயிலில் பாந்த்ரா நிலையத்தில் 2 பயணிகள் இடையே சண்டை மூண்டது. அவர்களில் ஒருவர் தடத்தில் குதித்து எதிராளியை நோக்கி கல்லை எறிந்தார்.
ஆனால் அந்த கல் தவறி வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆடவரின் இடது கண்ணில் பட்டுவிட்டது. ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் அவ்வாடவரின் பார்வை இழப்பை உறுதிப்படுத்தினர். விசாரணையில் இறங்கிய போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் 26 வயது சந்தேக நபரை விரைந்து பிடித்தனர். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.